மக்களே, இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாட்டையே கலக்கி கொண்டு இருக்கக்கூடிய ஆன்லைன்ல ரொம்ப வேகமா பாப்புலர் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆம்புலன்ஸை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோங்க. தமிழகத்துல லட்சக்கணக்கான ஆம்புலன்ஸ்கள் இருந்தாலும் இந்த ஒரு ஆம்புலன்ஸ் ஏன் இவ்வளவு வைரல் ஆயிட்டு இருக்குங்கிறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆம்புலன்ஸ் யாருக்கு சொந்தமானதுன்னு பாத்தீங்கன்னா, திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்திற்கு சொந்தமானது தாங்க இந்த ஆம்புலன்ஸ். இந்த ஆம்புலன்ஸ் எப்படி வாங்கப்பட்டது அப்படிங்கிறது தான் இந்த ஆம்புலன்ஸ் வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடியதுக்கான காரணமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. கொரோனா தலை விரிச்சு ஆடிட்டு இருந்த அந்த காலகட்டம், தன் குடும்பத்துல இறந்தவங்களுடைய உடலை அவங்க குடும்பத்தினரே தொடுவதற்கும் அவங்களை அடக்கம் செய்வதற்கும் தயங்கிய அப்பேற்பட்ட ஒரு காலகட்டம். ஏன் இன்னும் சொல்ல போனா மக்கள் வீட்டை விட்டு வெளியே வரதுக்கே தயங்கி நின்ற ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்துல தாங்க உடுமலைப்பேட்டையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவங்க களத்திற்கு வந்தாங்க, வீட்டுக்கு வெளியே வந்தாங்க, இறந்தவர்களுடைய உடல்களை அடக்கம் செஞ்சு கொடுத்தாங்க. அது ஒன்று இல்ல இரண்டு இல்லைங்க, 150க்கும் மேலான உடல்களை உடுமலைப்பேட்டை நகரில் அடக்கம் செஞ்சு கொடுத்திருக்காங்க. அதுல மத வேறுபாடு கிடையாது, இன வேறுபாடு கிடையாது. யார் இறந்திருந்தாலும் சரி, அவங்க இடத்துல இருந்து ஒரே ஒரு அழைப்பு வந்ததுன்னு சொன்னா, இது மாதிரி கொரோனாவை இறந்தவர்களுடைய உடலை நீங்கள் அடக்கம் செய்ய வேண்டும், அடக்கம் செய்து கொடுங்கள்னு சொல்லி ஒரே ஒரு அழைப்பை மட்டும் ஏற்றுக்கொண்டு இங்க 150க்கும் மேலான உடல்களை அடக்கம் செஞ்சு கொடுத்திருக்காங்க. அப்படி அடக்கம் செய்து கொடுத்தவர்களில் ஒருவர் தான் பாத்தீங்கன்னா கார்த்திகேயன் என்று சொல்லக்கூடிய ஒருவருங்க. இந்த கார்த்திகேயன் பாத்தீங்கன்னா கொரோனாவால பாதிக்கப்படுறாரு. பாதிக்கப்பட்டு கோவை அரசு மருத்துவமனையில உயிர் இழந்துடுறாரு. அவங்க குடும்பத்தினர் உடுமலைப்பேட்டையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை கான்டாக்ட் பண்றாங்க. இவரை எங்களுடைய ஊர்ல எங்களுடைய தோட்டத்துல இவரை நீங்க அடக்கம் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை சார்ந்த உடுமலைப்பேட்டையை சார்ந்த நண்பர்கள் அங்க விரைஞ்சு போறாங்க. போய் அவங்களுடைய குடும்ப முறைப்படி, அவங்களுடைய மத முறைப்படி அவங்களை நல்ல முறையில் அடக்கம் செய்து கொடுக்குறாங்க. இதுக்காக பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட நமக்கு எதுவுமே காசு ஒரு ரூபாய் கூட அவங்கள்ட்ட எந்த வித கைமாறும் நம்ம அந்த நேரத்துல வாங்கல. நன்மையை மட்டுமே எதிர்பார்த்தவர்களாக, சமூக நல்லிணக்கத்தை மட்டுமே எதிர்பார்த்தவர்களாக அந்த வேலையை அன்றைக்கு செய்து கொடுக்கிறோம்ங்க. செய்து கொடுத்ததுக்கு அப்புறம் ஆம்புலன்ஸ் உடைய டிமாண்ட் உடுமலைப்பேட்டையில பாத்தீங்கன்னா ஏழை மக்களுக்கான ஒரு ஆம்புலன்ஸ் சர்வீஸ் இல்ல. பொதுவா இங்கிருந்து கோயம்புத்தூர் போகணும்னு சொன்னா ஒரு 4000 முதல் கொண்டு 5000 6000 சொல்லி வசூல் பண்றாங்க. இருக்கிறவங்க கொடுக்குறாங்க, இல்லாதவங்க ரொம்ப அதுல சிரமத்தை அனுபவிக்கிறாங்க. அதை உணர்ந்து கொண்ட தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் ஒரு ஆம்புலன்ஸ் வாங்க வேண்டும், ஏழை மக்களுக்கான, அனைத்து சமுதாய மக்களுக்கான ஒரு ஆம்புலன்ஸை வாங்க வேண்டும் சொல்லி தீர்மானம் செய்யறாங்க. தீர்மானம் செஞ்சு வசூல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இந்த கார்த்திகேயன் அவர்களுடைய குடும்பத்திடம் இருந்து ஒரு அழைப்பு வருது. நீங்கள் எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவங்க வீட்டுக்கு போனா அவங்க கேட்கிறாங்க, நீங்க இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் வாங்குறதுக்காக வெளியூர்கள்ல வசூல் பண்ணிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டோம், உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுகிறது என்று கேட்டார்கள். இவர்களும் இன்னும் 7.5 லட்சம் ரூபாய் எங்களுக்கு பாக்கி இருக்கிறது என்று சொன்னவுடன் ஒரே தவணையாக ஒரே பணமாக 7.5 லட்சம் பணத்தை இந்த கார்த்திகேயன் குடும்பத்தினர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், தமிழகத்திலே மத ஒற்றுமைக்கும் எங்களுடைய சமூக நல்லிணக்கத்துக்கும் இதை விட ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு, இதை விட ஒரு சிறந்த உதாரணம் வேற என்ன இருக்க முடியும்? இதுதான் இந்த ஆம்புலன்ஸ் வைரலாகி வந்துட்டு இருக்கிறதுக்கான காரணம். நண்பர்களே, தமிழகத்துல எத்தனையோ ஆம்புலன்ஸ் சர்வீஸ்கள் இருக்கிறாங்க. ஆனா இந்த ஆம்புலன்ஸ் வைரலாகி வந்துட்டு இருக்கிறதுக்கும், இந்த ஆம்புலன்ஸ் இப்போ சமூக வலைதளங்களில் ஒரு பேசும் பொருளாக மாறி இருப்பதற்கும் காரணம் அந்த கார்த்திகேயன் குடும்பத்தினர் நாங்கள் செய்த உதவிக்காக, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினர் செய்த உதவிக்காக அவங்க கைமாறு செய்ததுதான் இதுக்கு காரணமா அமைஞ்சிருக்குங்க. இந்த ஆம்புலன்ஸ்ல பாத்தீங்கன்னா குளிர்சாத வசதி, உயிர் காக்கும் ஆக்சிஜன் வசதி எல்லாமே பொருத்தப்பட்டு இருக்கிறது. இந்துக்கள் முஸ்லிம்களுக்கு எதிரானவர்கள், இஸ்லாமியர்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்கள்னு இன்றைக்கு அரசியல் ஆதாயத்துக்காக சில பேர் கூச்சலிட்டுக் கொண்டு இருக்கிறாங்க. அவர்களுடைய கண்களில இது படும் பொழுது அவர்களுக்கு நன்றாக அது உணர்த்தி கொடுக்கும். எந்த ஒரு இஸ்லாமியனும் எந்த ஒரு இந்துவிற்கும் எதிரானவர் கிடையாது, எந்த ஒரு இந்துவும் எந்த ஒரு இஸ்லாமியனுக்கு எதிரானவர்கள் கிடையாது என்பதற்கு உதாரணம் தான் இந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய ஆம்புலன்ஸுங்க. இதை கொடுத்தவங்க பாத்தீங்கன்னா டொனேட்டட் பை மிஸ்டர் கார்த்திகேயன், துருவ வேளாளர் சங்க மெம்பர்ஸ் எங்களுக்கு 7.5 லட்சம் ரூபாயை இந்த வாகனத்திற்காக அவங்க கொடுத்திருக்காங்க. அவங்க கொடுத்திருக்காங்கன்னு சொன்னா அவங்களுடைய இறந்த அந்த கார்த்திகேயன் மீது அவங்க வைத்திருந்த ஒரு அன்பினாலும், அவர்கள் மீது வைத்திருந்த ஒரு நேசத்தினாலும் அவர்களை நல்ல முறையில இவங்க அடக்கம் செய்து கொடுத்தாங்க. இவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு கைமாறு செய்யணுமேன்னு சொல்லி அவங்க இதை செஞ்சிருக்காங்க. இப்ப இந்த ஆம்புலன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு வருமானத்திற்காக ஓடுதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. உதாரணம் சொல்றேங்க, ஒரு கை குழந்தைக்கு திடீர்னு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி தேவைப்படுது. அப்ப இந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த ஆம்புலன்ஸ் அவங்க கூப்பிடுறாங்க. கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனைக்கு இந்த ஆம்புலன்ஸ் அந்த குழந்தையை கொண்டுட்டு போகுதுங்க. கொண்டுட்டு போய் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தையினுடைய தாயார் யாருக்கோ ரொம்ப நேரமா போன் அடிச்சு கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
இங்க நம்ம போயிருக்கக்கூடிய இந்த வண்டியினுடைய இப்ப பொறுப்பாளராக இருக்கக்கூடிய உடுமலைப்பேட்டையை சேர்ந்த நூறுகளுக்கு அவங்கள போய் கேட்கறாங்க, என்னம்மா பிரச்சனை அப்படின்னு. இல்ல நீங்க இந்த மாதிரி சொன்ன உடனே வந்தீங்க, உங்க வண்டிக்கு காசு கொடுக்கறதுக்கு எங்ககிட்ட இப்ப எதுவுமே இல்ல, அதுதான் எங்க உறவினர்கள்ட்ட வந்து நான் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்ப இதை சூழ்நிலையை உணர்ந்து கொண்ட தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நூறுகளுக்கு அவர்கள் உடனே நம்ம அமைப்புக்கு தகவல் கொடுக்கிறாரு. அமைப்புக்கு தகவல் கொடுத்ததும் இங்க இருந்து அந்த வண்டிக்கான அமௌண்ட் அங்க போகுதுங்க. அவங்கள்ட்ட மேற்கொண்டு ஏதாவது உதவி வேணுமான்னு கேட்டு அவங்கள்ட்ட சில பொருளாதாரத்தையும் கொடுத்துட்டு தான் நாம இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா, நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த வண்டி கண்டிப்பாக ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு சாதனமாகவோ ஒரு வருமானம் ஈட்டி தரக்கூடிய ஒரு பொருளாகவோ கிடையாது. கண்டிப்பாக இது அனைத்து சமுதாய மக்களினுடைய பயன்பாட்டிற்காக உருவாக்கப்பட்ட வண்டி தாங்க இந்த வண்டி. இருக்கிறவர்களுக்கு அவங்க விருப்பப்பட்டு கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்துட்டு நம்ம வாங்கிக்கிறோம். இல்லாதவங்களுக்கு வந்துட்டு வெறும் டீசல் அமௌண்ட் அவங்க கையில என்ன இருக்கோ அதை கொடுத்துட்டு போயிடுறாங்க. எதுவுமே இல்லை, அவங்களுக்கு கண்டிப்பா இந்த அவசர ஊர்த்தியினுடைய தேவை பயன்படுதுன்னு சொன்னா அவங்களுக்காகவும் இந்த ஊர்த்தி செயல்படுதுங்க. எதுக்கான தொகையை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினர் இருக்கக்கூடியவங்க அவங்களுக்குள்ள ஷேர் பண்ணி அந்த அமௌண்ட்டை போட்டு உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த ஆம்புலன்ஸ் உடைய நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க கண்டிப்பா பயன்படுத்திக்கோங்க. இந்த குழுவிற்கு தலைமை ஏற்று ஆம்புலன்ஸ் வாங்குவதற்கும் சரி, இன்னும் பல சமுதாய பணிகள் செய்வதற்கும் சரி தூண்டுதலா இருக்கக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, திருப்பூர் தெற்கு மாவட்டம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அப்துல் கையூம் அவர்கள் தாங்க. இத்தகைய சிறப்பு மிக்க தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துல நானும் ஒரு அங்கம் வகிக்கிறேங்கிறத நினைக்கும் பொழுது ரொம்பவே பெருமையா இருக்குதுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி மக்களே.